கண்ட்ரோல். மாமா கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? ஆமா, உங்க பொண்ணு தான் பார்க்க அழகா செவச்சு வேணும் இருக்கே. இதுதானே உங்ககிட்ட ஒரு பிரச்சனை. பொண்ணு வெள்ளையா இருக்கான்னு பாக்குறீங்க, அது தொல்லையா இருக்குமான்னு பார்க்க மாட்டேங்கிறீங்களே. பொண்ணுதான் கிளி மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை என்ன சிங்கம் மாதிரி இருக்கிறாரு. மொத்தத்துல நாங்களாம் மனுஷங்க மாதிரியே இல்ல. ஹலோ, நான் தான் உங்களை தொட்டு தாலி கட்ட போற புருஷன். மத்தவங்களை என்ன உருட்டி விட்டா தாலி கட்ட போறாங்க. மாமா, அதெல்லாம் சாதாரண புருஷன், நான் உத்தம புருஷன். பார்த்தா முத்துன புருஷ மாதிரி இருக்கிறீங்க. இந்த காமெடி நல்லா இல்ல, இந்த காமெடி நல்லாவே இல்ல. ஓகே, ஐ சேஞ்ச். மாமா, மாப்பிள்ளை பொண்ணு அந்த பக்கமா திரும்பி நிக்குது. அது வந்து மாப்பிள்ளை பரவாயில்ல, நான் ஏற்கனவே பொண்ணை போட்டோலயே பாத்துட்டேன். அவளுக்கு என்ன அழகு தேவதை, வெக்கப்படுற போல இருக்கு. பரவாயில்ல, நிக்கட்டும். மாப்பிள்ளை 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு உண்மையை சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையா? என்ன உண்மை? அது வந்து என் பொண்ணுக்கு, உங்க பொண்ணுக்கு? என் பொண்ணுக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. போக மாமா, தமாஷ் பண்ணிக்கிட்டு. ஸ்மார்ட் போன் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? மாமா, இப்ப மனுஷன் கையில போன் இருக்கோ இல்லையோ, போன் இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல மாப்பிள்ளை, அது வந்து நான் அட விடுங்க மாமா, விடு மாமா. எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் தண்ணியா? அடாடாடாடா, நான் ஜூஸே புளிஞ்சு கொண்டுட்டு வரேன். மாப்பிள்ளைக்கு ஜூஸ் புளிஞ்சு கொண்டு வருவோம். வா. ஒரு ஜூஸ புளிய குடும்பமே போகுது. நீங்களும் வாந்தி எடுத்துட்டீங்களா? ஓகே. என்ன மாமா, தண்ணி கேட்டா விருந்தே வந்திருக்கு? என் பொண்ணு உங்களுக்காக ஆசாசியா செஞ்சது, சாப்பிடுங்க. அப்படியா? உட்காந்தே சாப்பிடுங்க. ஓகே மாமா, தேங்க்யூ மாமா. ஐயோ, சோத்துல முடி. மாப்பிள்ளை சோத்துல முடி. மாமா, சோத்துல முடி தானே இருக்கு, ஏன் வெடியே இருக்கிற மாதிரி பதறீங்க? ஐ எம் எக்ஸ்ட்ராப்லி சாரி மாப்பிள்ளை, இது என் பொண்ணோட முடிதான். பொண்ணு முடியா? இல்ல, சாதாரண கருப்பு முடி. இருந்துட்டு போட்டோம். இந்த முடி அவள் தலையில் இருந்தாலும் அழகு, சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகு. மாப்பிள்ளை, அது பேரெக்ஸ் மங்கு. இருந்துட்டு போட்டோம் மாமா. பட் சோத்துல முடி இருந்தா உறவு வளரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? வளரட்டுமே. அப்படின்னா குழம்புக்கு பதிலா நான் சம்பும் கண்டிஷனர் ஊத்தவா? வளரட்டுமே. நான் வேணும்னா ஒரு பாட்டு பாடவா? மாமா, ஏமா என்ன பொண்ணே வாலண்டியரா பாட்டு பாடவான்னு கேக்குது? இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா மாப்பிள்ளை? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பல்லுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு உண்மை. ஆமா, நீங்க ஒரே ஒரு உண்மையை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்க போறீங்க. என் பொண்ணுக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு, அதனால என்ன இப்ப மாமா, இப்பெல்லாம் மூச்சு வாங்குறாங்களோ இல்லையோ, விதவிதமா ஹேண்ட்போன்ஸ் வாங்குறாங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது, விடுங்க. நீங்க பாட்டை எடுத்து விடுங்க. நான் ஒரு சிந்து காவடி சிந்து. நீ மூக்க சிந்துமா. நான் வேணும்னா ஆயில இருந்து பாட்டு பாடவா? ஐயோ, நீ வாயில இருந்தே பாடுமா. ஐயோ, நான் ஐ படத்துல இருந்து பாட்டு பாடவான்னு கேட்டேன். ஓ அம்மா, இந்த சங்கீத ஞானத்தோட ஒரு பாட்டு எடுத்து வீசுவா. அடிக்கடி படாத, அது உங்க மனதைரியத்தை பொறுத்தது. பாட்டும் நானே பாவமும் நானே. பாட்டு மட்டும்தான் நீங்க, பாவம் நாங்க. பரவாயில்ல, போதும் மாமா. நம்ம இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் விட்டுருவோம். நான் டைரக்டா மேட்டருக்கு வரேன். அப்படின்னா பொண்ணை எப்போ வச்சுக்கலாம்? எது? சாரி மாப்பிள்ள, தந்து சிலிப்பு. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டேன். அதான் பார்த்தேன். இருங்க மாமா, எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. மாப்பிள்ள 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்றாங்க. ஸ்டாப். நீங்க ஒரே ஒரு உண்மையை சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு பாக்குறீங்க. அதுவும் உங்க பொண்ணுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. ஏன் மாமா, ஸ்மார்ட் போன் இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஸ்மார்ட் போன் இருக்கிறத ஏதோ வியாதி இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. விடுங்க மாமா, நான் சொல்ற கண்டிஷன்ஸ் கேளுங்க. கண்டிஷன் நம்பர் 1, உங்க பொண்ணு, அதாவது என் வருங்கால மனைவி, இறைவன் எனக்கு கொடுத்த இறைவி, என் வீட்டு தலைவி. என் பேச்சுக்கு இனிமே மறு பேச்ச பேசக்கூடாது. மறு பேச்சா? அவளுக்கு பேச்சே வராது. இதுல எங்க மாப்பிள்ள மறு பேச்சு பேசுறது? என்ன மாமா சொல்றீங்க? இப்பதானே நல்லா பாடினாங்க. நல்லா பாடுவா, வக்கனையாவும் பேசுவா. ஆனா உங்ககிட்ட இல்ல, அவளுடைய ஸ்மார்ட் போன் கிட்ட. அந்த நேரத்துல சல்மான் கானே எய்தாப்புல வந்து டான்ஸ் ஆடினா கூட அவ கண்டுக்க மாட்டா மாப்பிள்ள. ஒருவேளை இந்த ஷாருக் கான் அவன் முன்னாடி போய் நின்னு வர்ற கோபத்துக்கு உங்களை என்ன செய்வா தெரியுமா? சரி மாமா, கூல் டவுன். நான் கண்டிஷன் நம்பர் 2க்கு போயிடுறேன். சொல்லுங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். தேடலா?
என் பொண்ணு தேடி நீங்க பார்த்தது இல்லையே. இந்த ஹேண்ட்போன்ல பொட்டிக்குள்ளார மாங்காய வச்சுக்கிட்டு போக்கிமான் கோவா அதுதான் அதை வச்சுக்கிட்டு இந்த சிங்கப்பூர் போல லோலோன்னு அலைவா பாருங்க. அவள மாதிரி தேடவே முடியாது. நெக்ஸ்ட் மாமா கண்டிஷன் நம்பர் 3 சொல்லுங்க மாமா. உங்க பொண்ணுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா சும்மா 1000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கலாம்ல. அதான் மாப்பிள உங்களுக்கு சிரி தெரியுமா? சிரியா? எது இந்த அந்த கன்றாவி எல்லாம் இல்ல மாப்பிள. சிரின்னு ஒரு சிரிக்கும் அவ என் பொண்ணோட போனுக்குள்ள இருக்கிறா. அவளோட தான் இரவும் பகலுமா என் அவ சிரின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தாதான். நெக்ஸ்ட் மாமா கண்டிஷன் நம்பர் 4 சொல்லுங்க. உங்க பொண்ணு மல்டி டாஸ்கிங்ல குயினா இருக்கு. என் பொண்ணு போனை தொட்டாக்கா இந்த பக்கம் Facebook, இந்த பக்கம் ட்விட்டர், கீழே இன்ஸ்டாகிராம், மேல வாட்ஸ்அப், தூக்கி பிடிச்சான்னு சொன்னாக்கா செல்ஃபி. நீங்க என்னமோ சொல்லுவீங்க? மல்டி டாஸ்கிங் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 5 சொல்லுங்க மாப்பிள. மாமா உங்க பொண்ணு எப்பவுமே இருக்கிறது போதும் நினைக்கவே கூடாது. மாறிக்கிட்டே இருக்கணும், நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மாப்பிள என் பொண்ணு ட்ரெஸ்ஸை மாத்துறாலோ இல்லையோ, ஆனா அவ ஹேண்ட் போனை மாத்தாம இருக்க மாட்டான். இது வரைக்கும் 222 போனை மாத்தி இருக்கிறா. இதை விட உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்? நெக்ஸ்ட் மாமா கண்டிஷன் நம்பர் 6 சொல்லுங்க மாப்பிள. எனக்கு சித்தி அடையணும். அப்படின்னா சித்தப்பட போட்டு துண்டிடுச்சு. ஐயோ மாமா, அந்த சித்தி இல்ல மாமா, நான் சொல்றது இந்த சித்தி புத்தின்னு சொல்லுவாங்களே, நாலேஜ் அது உங்க பொண்ணு கைக்குள்ள இருக்கணும். மாப்பிள என் பொண்ணு கையில போன் இருக்கா, அதுக்குள்ள கூகுள் இருக்கா, அதுக்குள்ள இந்த உலகமே இருக்கா. That's all. உலகமே என் பொண்ணு கைக்குள்ள அடங்கிருச்சு. அப்புறம் என்ன? நெக்ஸ்ட் மாமா லாஸ்ட் கண்டிஷன் மாமா. சொல்லுங்க மாமா. ஓகேவா? உங்க பொண்ணு இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே குனிஞ்ச தலை நிமிர கூடாது. சத்தியமா நிமிர மாட்டேன். நீங்களே விருப்பப்பட்டா கூட அது நடக்காது. வாவ், அவ்வளவு பணிவா? அவ்வளவு குனிவு. அம்மாடி about 10. மாமா என்ன மாமா, பொண்ணு போனும் கையுமா இருக்கு? பொண்ணு வாய் வயிறுமா தான் இருக்கக்கூடாது, போனும் கையுமா இருக்கலாம் மாப்பிள்ள. இல்ல மாமா, கொஞ்சம் ஆசையா என்ன நிமிர்ந்து பார்க்க சொல்லுங்களேன். அது ஒரு காலமும் முடியாத. Why? ஏன்னா போனை குனிஞ்சு பார்த்து அது பின்னால உள்ள ஸ்பைன் தேஞ்சு போயிடுச்சு மாப்பிள்ள. அது இனிமே நடக்கவே நடக்காது. ஐயோ மாமா, அப்ப அந்த கையில இருக்கிற போனை எடுக்க வேண்டியதானே மாமா? எடுக்க முடியாத மாப்பிள்ள. ஏன்? ஏன்னா அவளுக்கு நோமோஃபோபியா. கையில இருக்கிற போனை புடிங்கிட்டா அவ பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடுவா மாப்பிள்ள. அட விடுங்க மாமா, உங்க பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கிறேன். 100 வயசு வரைக்கும் அவளை இந்த கண்ணுல வச்சு சுமக்கிறேன் மாமா. அது உங்களால முடியாது மாப்பிள்ள. Why? அவ போனை ரைட் காதுல வச்சு பேசி அவளுக்கு டியூமர் வந்துருச்சு மாப்பிள்ள. அது இவ்வளவு ஹியூமரா சொல்றீங்க மாமா? அப்ப அவங்களுக்கு ரைட் காது கேட்காதா? அதெல்லாம் நல்லா கேட்கும், ஆனா லெஃப்ட் காது தான் கேட்காது. லெஃப்ட் காது கேட்காதா? ஏன் மாமா? சார்ஜர்ல கடந்த போன விடாம பேசிக்கிட்டே இருந்தா வெடிச்சு போச்சு. இவ காது அவிஞ்சு போச்சு. இவ்வளவு நடந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களே மாமா. ஆட மாப்பிள்ள, அவளால ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அவ போன்ல வாட்ஸ்அப்ப பாத்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறா. அங்க இருந்து வந்த காடி படக்கு, இவ காலு லொடக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த காலு பிளாஸ்டிக் காலு மாப்பிள்ள. ஏமாமா, இவ்வளவு நடந்திருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா? ஆட போங்க மாப்பிள்ள. நான் ஒரு 20-25 வருஷமா இந்த போனை யூஸ் பண்ணி என் ஃபீலிங்ஸ் எல்லாம் மறுத்து போயிருக்குது. அது கிடக்குது. ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் மாப்பிள்ள? மாப்பிள்ள என்ன இங்க இருந்து மாப்பிள்ளைய காணோம். மாப்பிள்ள எங்க போனீங்க மாப்பிள்ள? அநியாயத்துக்கு உங்கள் ஸ்மார்ட் போன்களை அளவுக்கு மீறி அநியாயமாக பயன்படுத்துவது உங்கள் நியாயமான வாழ்க்கையை சற்று அநியாயமாக்க கூடும். நமது ஸ்மார்ட் போன்களுக்கு நாமே கைதிகளாகிவிடக் கூடாது. சும்மாவா அவற்றையெல்லாம் செல்போன் என்கிறார்கள்? ஹலோ 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 ஹலோ. இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்க போன் எடுத்து தட்ட தான் போறீங்க. ஸோ கீழே 2 பட்டன் இருக்குல்ல, அந்த லைக் பட்டனை இப்படி தட்டிடுங்க. பக்கத்தில் இந்த ஷேர் பட்டன் இருக்குல்ல, அதையும் இப்படி தட்டிடுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றது தப்பு இல்லை, நல்லதுதான். ஆனா எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறத கவனிக்கணும். இந்த ஸ்மார்ட் போன் என்ன பண்ணுதுன்னா, தூரத்தில் இருக்கிறவங்கள கிட்டக்க கொண்டுட்டு வருது. தட் இஸ் குட். ஆனா கிட்டக்க இருக்கிறவங்கள தூரமா தள்ளி விட்டுடுது. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்மார்ட் போன் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினா உங்க வாழ்க்கைய நீங்களே செஞ்சு. அரே வரே 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 வா. क्या बात है, क्या बात है. अच्छा अच्छा अच्छा.